அதுக்கு அடுத்தது விக்டிமோட பேரண்ட்ஸ் இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு யாருக்குமே சொல்லாத ஒரு சில சீக்ரெட்ஸ் சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கோணத்துல விசாரிச்சு பாருங்க அப்படின்னு. பட் சிபிஐ அதை 5 days ஆகியுமே கண்டுக்காம இருந்ததுனால இந்த விஷயத்த ஜட்ஜஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த 5 நாளுக்கு மேல ஆகியும் நீங்க ஏன் கேர் பண்ணாம இருந்தீங்க, உங்களுக்கு கை கால்கள்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. இதுக்கு அடுத்தது அந்த ரிப்போர்ட்ல இருந்த ஒரு சில விஷயத்த டிரான்ஸ்பரண்டா படிக்க ஆரம்பிச்ச ஜட்ஜஸ், கொல்கத்தா டாக்டர் ஒரு கேங்கால சீரழிக்கப்படல, இது தனி ஒரு நபரால தான் சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இந்த எவிடன்ஸை எல்லாத்தையுமே அபிஜித் அந்த போலீஸ் ஆபீசர் 2 பேரும் சேர்ந்து தான் டேப்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த அன்னைக்கே அவசரமா அவங்க பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணி இன்னைக்கே நீங்க தகனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு இந்த அட்டாப்சில திருப்தி இல்லை, இன்னொரு அட்டாப்சி பண்ணணும்னு கேட்டு கூட ஒத்துக்காம உடனடியா தகனம் பண்ணியிருக்காங்க.